வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசியினரை, காட்டின் ராஜா சிங்கத்தைப் போல கம்பீரமாக வாழ நினைக்கும் உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களின் சுயமரியாதையை உரசி பார்க்கக்கூடிய சில கொடூரமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப்பட்டது. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று யோசித்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். பிறருக்கு முன்னால் உங்களை சின்னத்தனமாக பேசி உங்களின் கௌரவத்தை குறைத்து மதிப்பிட்ட அந்த தருணங்கள் உங்களுடைய நெஞ்சில் ஆழமான தீயாக எரிந்து கொண்டே தான் மிகப்பெரிய ஒரு காயத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கம்பீரம், தன்னம்பிக்கை, நீங்கள் சேர்த்து வைத்த மரியாதை, இது அனைத்துமே அவர்கள் பேசிய ஒரு பேச்சால் அனைத்துமே துக்குநூறாகவே உடைக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், என்னை இந்த அளவுக்கு அது துன்புறுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மற்றவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து உங்களை தவறாக பேசியதும், உங்களுடைய மரியாதைகள் கெட்டுவிட்டது போலவும், என்னுடைய கம்பீரங்கள் எங்கே போனது என்றெல்லாம் நீங்கள் யோசித்து அடுத்து நம்ம திரும்பி என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆளுமைக்கும் சுயமரியாதைக்கும் விழுந்த அந்த அடியை உங்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அந்த அவமானத்தை நினைத்து நினைத்து இரவில் ரகசியமாக கலங்கிய ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நாம எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையில ஒரு காலம் இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு உண்மையாகவே நடந்து கொண்டாலும், எவ்வளவு நேர்மையாகவே உழைத்தாலும், சிலர் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். சிம்மம் என்றாலே தன்னம்பிக்கை, கௌரவம், மரியாதையை உயிராக நினைக்கக்கூடிய ராசி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் ஆழமாக காயப்படுத்தி கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வர வைத்து கொண்டுமே தான் இத்தனை நாட்களும் இருந்திருக்கும். ஏன் இப்படி ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் உங்களை நீங்களே கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு என்பது இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசினால் மற்ற நபர்கள் அனைவருமே அமைதியாகி விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பானது இருந்தது. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கூட மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள். அந்த ஒரு வார்த்தைக்கு உரியான ஒரு மரியாதையை தேடி கொடுப்பார்கள். ஆனால் காலத்தின் மாற்றத்தில், சூழ்நிலையின் அழுத்தத்தில் சிலர் உங்களை குறைத்து மதிப்பிட்ட தருணங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டது. நீங்கள் செய்த உதவிகளை மறந்தவர்கள் கூட உங்களிடம் குறை கண்டுபிடிக்க தொடங்கியிருப்பார்கள். நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்து கொடுத்திருக்கலாம். அவர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது குறை கண்டுபிடித்து வைத்துவிட்டு செல்வார்கள். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? பண இழப்பு மட்டும் கிடையாது, பதவி இழப்பு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை உண்மையாக அறிந்தவர்கள் கூட தங்களை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்களே என்ற ஒரு அழுத்தங்கள் தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இவ்வளவு செய்தும் ஏன் என்னை மதிக்கவில்லை என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பல இரவுகள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஜோதிட பார்வையில் பார்க்கும் பொழுது சிம்மம் ராசிக்கு சூரியன் ஆதிக்கம் கொண்டதால் மரியாதை, பெயர், கௌரவம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாகவே இருக்குமாம். அதனாலேயே யாராவது உங்களை அவமதிக்கும் விதத்தில் நடந்து கொண்டால் அது மற்றவர்களுக்கு சாதாரணமாகவே தெரிந்தாலும் உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தி காட்டும். இன்னும் பல நேரங்களில் நீங்கள் பதில் சொல்ல நினைத்தும் அமைதியாக இருந்த ஒரு தருணங்கள் உண்டு. காரணங்கள் உங்களுடைய கோபத்தை விட உங்களுடைய உறவுகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் முக்கியமாக நினைத்ததாலேயே எந்த ஒரு நேரத்தில் எதை பேச வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் எதை பேசக்கூடாது என்ற ஒரு விஷயத்தாலேயே பல விஷயங்களில் நீங்கள் அமைதியாக உங்கள் மீது தவறு இருப்பது போல நீங்கள் காட்டிக்கொண்ட ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்கத் தொடங்கும்.
உங்களுடைய பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த ஒரு காலத்தில் இதுவாகத்தான் இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களை, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே ஆளுமையும் தைரியமும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் நமக்குள்ள நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்கள் அதிகமாக எல்லா விதமான விஷயங்களையும் மனதிற்குள் போட்டு நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் கடந்த காலத்தில் நேர்ந்த சோதனைகளின் பொழுது கோபப்பட்டால் நீங்கள் காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் காட்டிய பொறுமையும் வீண் போகவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய பொறுமைக்கு காலத்தேவன் மிகப்பெரிய வெற்றியை பரிசாக இப்பொழுது தேடி கொடுப்பான். இனி இவனால் மீண்டு வர முடியாது என்று உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உங்களின் பொறுமை மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக மாறி உங்களை சாதனையின் உச்சத்தில் அமர்த்தப் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இவன் வாழ்க்கைக்குள்ள பின்தள்ளத்தான் செய்வானே தவிர முன்னோக்கி ஒருபோதும் வரமாட்டான் என்று உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகிறது. இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் காத்திருந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல்களும் இப்பொழுது உருவாக்கலாம். நீங்கள் அமைதியாக செய்த முயற்சிகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் உங்களை கவனிக்காதவர்கள் கூட உங்களுடைய வளர்ச்சியை கவனிக்கக்கூடிய நிலைமைகளானது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படலாம். உங்களின் வெற்றி ஒரே நாளில் வந்த அதிர்ஷ்டமாக மட்டும் இருக்காது. பல நாட்கள் நீங்கள் சிந்திய உழைப்பின் ஒரு பலனாகவே இருக்கும். நீங்கள் தாங்கிய கஷ்டங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு வலிமையான அடித்தளமாகவே மாறியுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிம்மம் ராசி அன்பர்களை, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியமான மாற்றங்கள் என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய காலங்கள் குறைந்து உங்களுடைய திறமைகளை உலகம் பார்க்கக்கூடிய காலங்கள் தொடங்கும் என்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உண்டாகும். உங்களின் பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி சாதாரணமான ஒரு வெற்றியாக இருக்காது. அது உங்களை காயப்படுத்திய காலத்திற்கான பதிலாகவே மாறும். உங்களை தாழ்த்தி பார்த்த சூழ்நிலைகளுக்கு உங்களுடைய முன்னேற்றமே பதிலாக அமையக்கூடிய ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். அது அமைகிறதா இல்லையா, அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி அன்பர்களை, மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள் இப்பொழுது தானாகவே கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாக மாறிவிடும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாள் அமைந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் என்பது கொண்டவராக நீங்கள் ஒருபோதும் இருக்கவே கூடாது. நன்றி, வணக்கம்.